Hi everyone. Today we are going to see about biological classification. Since the dawn of civilization, there have been many attempts to classify living organisms. Civilization நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து லிவிங் ஆர்கனிசத்தை கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு நிறைய அட்டெம்ப்ட் பண்ணாங்க. இட் வாஸ் டன் இன்ஸ்டிங்க்ட்லி நாட் யூசிங் criteria that were scientific but born out of a need to use organism for our own use for food, shelter and clothing. ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் பேசிஸில் பிரிக்கல. அது ஆர்கனிசத்தை எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, அந்த ஆர்கனிசம் நமக்கு எப்படி பயன்படுது, ஃபுட்டாக பயன்படுதா, இல்லைனா அதை வந்து ஷெல்டர் இருக்கிற இடமா பயன்படுதா, இல்லை கிளாத்திங்கா, அப்படி தான் வந்து பிரித்தாங்க. அரிஸ்டாட்டில் வாஸ் த இயர்லியஸ்ட் to attempt a more scientific basis for classification. Aristotle என்ற scientist தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சயின்டிஃபிக் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தார். He used simple morphological character to classify plants into trees, shrubs and herbs. இவர் வந்து சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வச்சு பிரித்தார். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சு பிரித்தார். ட்ரீஸ் அப்படின்னா மரம், ஷர்ப்ஸ் செடி கொடி அப்படின்ற மாதிரி பிரித்தார். He also divided animals into two groups, those which had red blood and those that did not. அனிமல்ஸ் எப்படி எது எதுக்குலாம் ரெட் பிளட் இருக்குது, எது எதுக்குலாம் ரெட் பிளட் இல்லை அப்படின்னு பிரித்தார். In Linnaeus time, a two-kingdom system of classification with Plantae and Animalia kingdom was developed that included all plants and animals respectively. இவர் வந்து லினேயஸ் வந்து டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனை வந்து வச்சார். ஒன்று பிளான்டே, ஒன்று அனிமாலியா. பிளான்டேல எல்லா பிளான்ட்ஸுமே வருவாங்க, அனிமாலியாவில் எல்லா அனிமல்ஸும் வருவாங்க. This system did not distinguish between the eukaryotes and prokaryotes, unicellular and multicellular organism, and photosynthetic green algae and non-photosynthetic fungi. இந்த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது யூகேரியாட்ஸ் ப்ரோகேரியாட்ஸ்ன்ற இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை, பிரித்து காட்டலை. யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலாரையும் பிரித்து காட்டலை. ஃபோட்டோசிந்தட்டிக் எது வந்து தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும், எது தானாக ப்ரிப்பேர் பண்ணாது அப்படின்றத பிரிக்கல. இந்த மாதிரி இந்த மூணு தான் வந்து லினேயஸோட டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட டிஸ்அட்வான்டேஜ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம் இன்டு பிளான்ட் அண்ட் அனிமல் வாஸ் easy to understand but large number of animals did not fall into either category. இந்த ரெண்டு சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பிளான்ட்ஸ் தனியாக, அனிமல்ஸ் தனியாக, ஈஸியாகவும் புரிஞ்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில ஆர்கனிசம்னா இந்த பிளான்ட்ன்ற கேட்டகரிலையும் வராது, அனிமல்ன்ற கேட்டகரிலையும் வராது. அப்போ அந்த ஆர்கனிசம் எங்கே வைக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஹென்ஸ் த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யூஸ்டு ஃபார் லாங் டைம் வாஸ் ஃபவுண்ட் inadequate. அப்போ நம்ம டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது மட்டும் நம்மளால் வச்சுக்க முடியாது, மற்ற அனிமல்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வேறு கிளாசிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடிச்சாகணும். பிசைட்ஸ் கிராஸ் மார்ஃபாலஜி, a need was also felt for including other characteristics like cell structure, nature of the wall, mode of nutrition, habitat, method of reproduction, evolutionary relationship. வெறும் மார்ஃபாலஜி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மட்டும் வச்சு பிரிக்காமல் அதோட இந்த செல் ஸ்ட்ரக்சர், நேச்சர் ஆஃப் வால், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹேபிடேட், மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே ஒரு கேரக்டரிஸ்டிக்காக வச்சு பிரிக்கிறாங்க. Classification system for the living organism have hence undergone several changes over the time. Though plant and animal kingdom have been constant under all different systems, the understanding of what groups animals be included under kingdom have been changing. என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாத்துலேயும் பிளான்ட்ஸ் அனிமல் கிங்டம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. எந்த ஆர்கனிசமை எந்த கிங்டமில் வைக்கணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோ அது மட்டும்தான் மாறிட்டே வருது. ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் வருது. அதில் எந்த ஆர்கனிசம் போடுறோம் அப்படின்றது தான் மாறுது டைம் மாற மாற. The number and nature of other kingdom have also understood differently by different scientists over the time. ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இந்த ஆர்கனிசம் இதில் வரும், இல்லை இந்த கிங்டமில் வரும்னு டைம் போக போக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை பிரித்து வச்ச ஆரம்பித்தாங்க. R.H. Whittaker 1969 proposed a 5 kingdom classification. R.H. Whittaker அப்படின்றவர் தான் வந்து 5 kingdom classification கொண்டு வந்தார். The kingdom defined by him was named Monera, Protista, Fungi, Plantae and Animalia. இவர் பிரித்த அந்த 5 கிங்டமோட பேர் தான் இப்போ சொன்ன இந்த Monera, Protista, Fungi, Plantae and Animalia. The main criteria for classification used by him, என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வச்சு இந்த 5 கிங்டமை பிரித்தார் அப்படின்னா, செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். இதை பற்றி ஒரு பாக்ஸ் தான் மேலே கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. இந்த பேரெல்லாம் படித்தாலே அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். The 3 domain system has been proposed that divides the kingdom Monera into 2 domains, leaving the remaining eukaryotic in the 3rd domain, in thereby a 6 kingdom classification. 3 டொமைனாக இந்த பிரிக்கிறாங்க. அது என்ன 3 டொமைன் அப்படின்னா, இந்த மொனிரா இருக்குல்ல, மொனிராவை மட்டுமே 2ஆக பிரிச்சிடுறாங்க. மொனிராவையே வந்து 2 டொமைனாக பிரித்தாங்க. மீதி இருக்க மற்ற ப்ரோகேரியாட்ஸ்
மொனிராவை மட்டும் ரெண்டாக பிரிச்சுட்டு புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல் இதெல்லாம் யூகேரியட்ல, அதெல்லாம் மட்டும் தேர்டு டொமைன். அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது? 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். அதாவது புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமாலியா இது 4. மொனிராவை மட்டும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அப்போ 5, 6 மொத்தம் 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இதை தான் சொல்கிறாங்க. Let us look at the 5 kingdom classification to understand the issue and consideration that influence the classification system. Earlier classification system that include bacteria, blue-green algae, fungi, mosses, ferns, gymnosperm and angiosperm under plants. முன்னாடி வந்து 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ரிலையன்ஸ் வச்சுருந்தாருல, அதில் என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, இந்த பாக்டீரியா, ப்ளூ-green algae, அதாவது சைனோபாக்டீரியா, ஃபங்கை, மோசஸ், ஃபர்ன்ஸு, ஜிம்னோஸ்போமு, ஆஞ்சியோஸ்போம் இது எல்லாத்தையுமே பிளான்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலே வச்சுட்டாங்க. எதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருப்பாங்க? The character that united the whole kingdom, that all the organism had unified the whole kingdom, that was organism included as cell wall in that cell. ஏன் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சாங்கன்னா, இப்போ சொன்ன பாக்டீரியா, ப்ளூ-green algae, ஃபங்கை, மோசஸ் இது எல்லாத்துக்குமே செல் வால் அப்படின்றது ஒன்று காமனாக இருந்ததுனால செல் வால்லாம் இருக்கிறவங்களாம் பிளான்ட்ஸு, இல்லாதவங்களாம் அனிமல்ஸு அப்படின்ற மாதிரி பிரித்தாங்க. This placed together which wildly different in other characteristic. இந்த செல் வால் அப்படின்றது மட்டும் தான் இவங்க எல்லாம் ஒத்து போகிறாங்க, மற்ற கேரக்டரிஸ்டிக்லாம் வேறுபடுறாங்க. It brought together the prokaryotic bacteria and the blue-green algae, cyanobacteria with other group which are eukaryote. இதில் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, ப்ரோகேரியட்டான பாக்டீரியாவையும் சைனோபாக்டீரியாவும் யூகேரியட்டான இந்த ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், மோசஸ், ஃபங்கை கூடலாம் வைக்கிறாங்க. இது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. It also grouped together the unicellular organism and multicellular. Say once, for example, Chlamydomonas and Spirogyra was placed under algae. அது மட்டும் இல்லாமல் யூனிசெல்லார் ஆர்கனிசமையும் மல்டிசெல்லாரான ஆர்கனிசத்தையும் ஒரே கிங்டமில் வச்சுருந்தாங்க இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் வந்து மொனிரா, ஸ்பைரோகைரா. இந்த மொனிரான்றது வந்து கிளாமிடோமோனாஸ் வந்து யூனிசெல்லுலார் ஆல்கே, ஸ்பைரோகைரா வந்து The classification did not differentiate between the heterotrophic group fungi and autotrophic green plants, though they also showed a characteristic difference in the wall composition. அது மட்டும் இல்லாமல் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ஹெட்ரோட்ரோப்ஸையும் ஆட்டோட்ரோப்ஸையும் ஒன்றா வச்சுருக்காங்க. ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா தன்னோட ஃபுட்டை அது ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஆனால் ஆட்டோட்ரோப்ஸ்னால் தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு க்ரீன் பிளான்ட்ஸ்லாம் சொல்கிறோம். அது ரெண்டுத்தையும் ஒன்றாவே வச்சுருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே வச்சுருந்தாலும் அதோடைய செல்வால் கம்போசிஷனில் கூட வித்தியாசம் இருக்குது. ஃபங்கையில் வந்து கைட்டின் வந்து செல்வாலாக இருக்குது, பிளான்ட்ஸில் வந்து செல்லுலோசிக் செல்வாலாக இருக்குது. When such characteristic was considered, the fungi were placed in a separate kingdom, kingdom fungi. இதனால தான் வந்து ஃபங்கை அப்படின்றது ஒரு தனி கிங்டமாகவே வச்சுட்டாங்க. ஏன்னா அதோடைய செல்வாலோடைய இது வந்து வேறு மாதிரி இருக்குது. அதில் கைட்டினில் இருக்குது, பிளான்ட்ஸில் வந்து செல்லுலோஸாக இருக்குது. All prokaryotic organisms were grouped together under kingdom Monera. எல்லா ப்ரோகேரியட்ஸையும் வந்து கிங்டம் மொனிராவில் வச்சுட்டாங்க. யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் எல்லாம் வந்து புரோட்டிஸ்டாவில் வச்சுட்டாங்க. Kingdom Protista has brought together Chlamydomonas, Chlorella, earlier placed in algae within plants and both having cell wall. முன்னாடி செல்வால் இருக்குன்னு ஆல்கேவையும் பிளான்ட்ஸையும் ஒன்றா வச்சுருந்தாங்க. இப்போ வந்து தனித்தனியாக வச்சுட்டாங்க. கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா இப்போ வந்து புரோட்டிஸ்டான்ற கிங்டம் உள்ள இருக்குது. இப்போ பாராமிசியம், அமீபாவும் வந்து முன்னாடி அனிமாலியாவில் இருந்துச்சு. இதில் வந்து செல்வால் இல்லைன்றதுனால இப்போ வந்து அது புரோட்டிஸ்டாவில் இருக்குது. It has put together organism which is in earlier classification and placed in different kingdom. This kind of changes will take in future to depending upon the improvement in our understanding of characteristic and evolutionary relationship. இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து ஃபர்தராகவும் நடக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மாற மாற ஃபர்தராகவும் இப்போ நம்ம ஒன்றுத்தில் வச்சுருப்போம்ல, இல்லை இது வேறத்தில் வரும் அப்படின்னு கூட அப்போ மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஓவர் டைம் an attempt has been made to evolve a classification system which reflect not only in morphology, physiology and reproductive similarity but in phylogenetic based on evolutionary relationship வச்சு கூட கிளாஸிஃபை பண்ணுறாங்க. In this chapter we will study characteristic of kingdom Monera, Protista, fungi. ஆரஞ்சு டேக்கர் பிக்சரை இந்த 3 கிங்டமை பற்றி படிக்க போகிறோம். அடுத்த பிளான்ட் அனிமலையும் தனித்தனி கிங்டமாக படிக்க போகிறோம். தேங்க்யூ. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.